அமெரிக்காவுல பிரதமர் மோடியோட மானம் தினம் தினம் புது புது கப்பல்ல ஏறி போய்கிட்டு இருக்கு. அதிபர் ட்ரம்ப் நிதி செயலாளரை தொடர்ந்து வெள்ளை மாளிகையில செய்தியாளர்களை சந்திச்ச பத்திரிகை செயலாளர், நாங்க சொல்லும் போது ரஷ்யா கிட்ட இருந்து எண்ணெய் வாங்குறத நிறுத்தியப்போ இந்தியா ஒரு நல்ல பார்ட்னரா செயல்பட்டதாகவும் இப்போதைக்கு ரஷ்யா கிட்ட இருந்து எண்ணெய் வாங்க அவர்களுக்கு தற்காலிகமா அனுமதி அளிச்சிருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. கடந்த வாரம் எரிசக்தி செயலாளர் இந்தியாவுக்கு இந்த எரிசக்தி நெருக்கடியின் போது ரஷ்ய எண்ணெய்களை பெற அனுமதி வழங்கினார். இது பற்றி ஜனாதிபதியிடம் பேசினீர்களா? இதன் பின்னணி என்ன? நான் அதை பற்றி ஜனாதிபதியுடன் பேசினேன். ஜனாதிபதி, நிதி செயலாளர் மற்றும் முழு தேசிய பாதுகாப்பு குழுவும் இந்த முடிவை எடுத்தது. ஏனெனில் இந்தியாவில் உள்ள எங்கள் கூட்டாளிகள், நீங்கள் அறிந்திருப்பது போல, லலித் நல்ல நடத்தை கொண்டவர்கள் மற்றும் முன்பு தடை செய்யப்பட்ட ரஷ்ய எண்ணெய் வாங்குவதை நிறுத்தியவர்கள். இப்படி சொந்த பாரத மாதாவை வெளிநாட்டுக்கு அடகு வச்ச மோடிக்கான தண்டனைய மக்கள் எதிர்வரக்கூடிய நாட்கள்ல செலுத்துவாங்க. உண்மையின் பாதையில் தமிழ்நாடு காங்கிரஸ்.